அண்மை செய்தி. பல்லடத்தில் இளம்பெண்ணை கொலை செய்து திண்டுக்கல் கொடைரோடு கொண்டு வந்த 2 பேர் போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். காருக்குள் இளம்பெண்ணின் சடலம் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த சடலத்தை புதைப்பதற்காக காரில் எடுத்துச் சென்ற போது 2 பேரும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சடலத்தை புதைக்க இடம் தேடிய போது போலீசாரிடம் அந்த கார் சிக்கியிருக்கிறது. விசாரணையில் கொலையான பெண் பல்லடத்தை சேர்ந்தவர் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜோதிகுமார். வணக்கம் ஜோதிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திண்டுக்கல் மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இரவு ஒரு பெண்ணின் உடலை புதைக்க முயன்ற போது அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் காரில் விசாரித்த போது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் மில்லில் பணியாற்றி வந்தவர் அருண் ஸ்டாலின் விஜய் என்பவரும் விரின்சி என்பவரும் இடையே 2 பேரும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தைச் சேர்ந்த திவாகர் இவருக்கு திருமணமாகி உமாபாரதி என்ற மனைவியும் உள்ள நிலையில் இவர்கள் பல்லடத்தில் தங்கி பணியாற்றி வந்துள்ளனர். பணியாற்றி வந்த திவாகருக்கும் பிரின்சிக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திவாகரின் மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வரவே திவாகர் பிரின்சியிடம் அவருடைய பழக்க வழக்கத்தை துண்டித்துள்ளார். இதனை அடுத்து திவாகர் பிரின்சி அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து திவாகர் பிரின்சியை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தில் உள்ள தனது உறவினர் இந்திரகுமாரின் உதவியுடன் பல்லடத்திற்கு ஆம்னி காரில் வர சொல்லி காரில் வைத்து அவர் பிரின்சியை பல்லடத்தில் இளம்பெண்ணை கொலை செய்து திண்டுக்கல் கொடைரோடு கொண்டு வந்த 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.